நம்ம சென்னையில் இருக்கும்போதோ இல்லை மதுரையில் இருக்கும்போதோ நாங்கள் பார்க்கும்போது ரோட்டில் நடந்து போகும்போதோ இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகும்போது நிறைய வந்து மரங்களோ பில்டிங்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று மறைச்சிக்கிட்டே இருக்கும் நடுவில். சில விஷயங்கள் நானும் பார்த்தேன், இவனும் பார்த்தான். நிறைய விஷயங்கள் எங்களுக்கே பிடிக்கல. அது ஒரு பயங்கரமான ஒரு கோவம். எங்களுக்கு நிறைய வேலை இருந்துச்சு, ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ண பிடிக்கல எங்களுக்கு. ஸோ அப்போது ஒரு பயங்கர ஒரு கோவமான எங்கள் மேலேயே எங்களுக்கு இருக்கிற கோவத்தை எழுதின பாட்டு தான் இது. உனக்கு பிடித்த உடையை உடுத்தி கிளம்பி வா போகலாம். உன்னை பிடித்த வாழ்க்கை விதியை தள்ளி வை போகலாம். கேள்விகள் கேட்காதே, வார்த்தைகள் போதாதே, காவியை போட்டாலும் பதில் என்றும் இல்லை. ஆரா நாராராராரா தாராரா நாராராராரா. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த இயற்கைக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப சின்னசாக தோணுன மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. இந்த இயற்கையை பாடி அவர்கிட்டயே சொல்லணும், எங்கள் கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பாட்டு பாடணும் அதுக்கு. நான் தொலைத்த வாழ்வை நோக்கி செல்கின்றேன், என் கூட்டை உடைத்து கொண்டு போகின்றேன். இந்த பாதை என்னை கொண்டு செல்லும் தூரம் எங்கும் தொலைந்து செல்கின்றேன், தொலைகின்றேன். ஆளாகி நின்றேன், லாபமில்லை. நான் இயற்கை தாயவள் தொலைத்து செல்ல பிள்ளை. வாழ்வின் சாரம் நிறைந்த காட்டுக்குள்ளே தொலைந்து செல்கின்றேன், விரைகின்றேன். யாருமில்லை, 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 இங்கே யாருமில்லை. நான் இயற்கை தாய் செல்லவில்லை. ஸோ எங்களுக்கு இது மட்டும் இல்லாமல், இந்த சந்தோஷம் மட்டும் இல்லாமல், மொத்தமாக இருந்த குழப்பத்தையும் எங்கள் மேலே இருந்த கோவத்தையும் எல்லாத்தையும் நாங்கள் போகிற பாதை சரிதானா, நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சரியாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக அவரை பார்த்தோம். ஸோ அவர்கிட்ட ஒரு பாட்டாக பாடணும். திதத்தத்த தித்த திதிதாதை தாதத தித்தத்திதா திதத்தத்த தித்த திதி தித்த தேதுத்து தித்தி தத்தா திதத்தத்த தித்தத்தை தாததி தேதுதை தாததத்து திதத்தத்த தித்தித்தி தீதி திதி துதி தீ தொட்டதே. ரெண்டு குட்டி மீன்கள் மெல்ல நீந்தி போச்சான். தாத்தா ஆமை ஒன்று மீனை ரெண்டும் தாண்டி போச்சான். அப்போ தாத்தா ஆமை மீன்கள் கிட்ட கேட்டுச்சான், தண்ணி எப்படி, தண்ணி எப்படி, எப்படி இருக்குன்னு. தம்பி மீனும் அண்ணன் மீனை தான் பார்த்து தண்ணின்னா என்ன அப்படின்னு கேட்க, அண்ணன் மீனும் தம்பி மீனை தான் பார்த்து எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல, டேவிட் ஃபாஸ்டர் வாலஸ் சொன்ன கதை இது. நானும் வாழ வாழ நல்லா புரியுது. டேவிட் ஃபாஸ்டர் வாலஸ் சொன்ன கதை இது. ஊத்து கேட்டீனா உண்மை இருக்குது. இப்ப புரியுது, இப்ப புரியுது, இப்ப புரியுது, இப்ப புரியுது, இப்ப புரியுது, இப்ப புரியுது. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இதுதான், இதுதான் தன்னை. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இந்த நொடிதான், இதுதான், இதுதான் தன்னை. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இதுதான், இதுதான் தன்னை. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இதுதான் நொடிதான் தண்ணி. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இதுதான், இதுதான் தன்னை. தண்ணி இதுதான், தண்ணி இதுதான், இந்த நொடிதான், இதுதான், இதுதான் தன்னை. தண்ணி
இந்த நொடிதான் தண்ணி